ஒவ்வொரு வருஷமும் அந்த மிளகாய் விதை பாக்கெட்டுகளை கையில் எடுக்கிற அந்த தருணத்துக்காக நீங்களும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கண்ணு முன்னாடி செழுமையான மொறுமொறுப்பான நல்ல வாசனையுள்ள மிளகாய்கள் விளைஞ்சு நிக்கிறத நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், ஆரம்பத்துல நீங்க செய்யற ஒரு சின்ன தப்பு, அதாவது விதைக்க வேண்டிய நேரத்துல பண்ற ஒரு தவறு உங்களோட எல்லா கனவுகளையும் கலைச்சிடும். செடிகள் சரியா வளராம பலவீனமாகி கடைசியில ஒரு நல்ல அறுவடையே கிடைக்காம போயிடலாம். இதுக்கு காரணம் விதையோ இல்ல பராமரிப்போ தப்புன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மைய சொல்லப் போனா, மிளகாய் வளர்ப்பில் வர்ற 99% தோல்விகளுக்கு காரணம் விதையை விதைக்க நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு தப்பான நாள்தான். இந்த வீடியோவுல 2026ஆம் வருஷம் மிளகாய் பயிரிட சரியான நாள் எதுங்கித பத்தி நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நான் உங்களுக்கு வெறும் தேதிகளை மட்டும் சொல்ல போறதில்ல. உங்க ஊரோட தட்ப வெப்பநிலை, உங்ககிட்ட இருக்கிற விதையோட ரகம், உங்க வீட்டு வசதிகள், இதையெல்லாம் வச்சு சரியான நாளை நீங்களே எப்படி தீர்மானிக்கிறதுங்கிற ஒரு தெளிவான முறையை சொல்லித் தரப்போறேன். நிலவோட சுழற்சியை அடிப்படையாக கொண்ட சந்திர நாட்காட்டியையும் நாம பார்ப்போம். ஆனா அத ரொம்ப நுணுக்கமா புத்திசாலித்தனமா எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் என் கூட இருங்க. ஒரு சிறப்பான அறுவடைக்கு தேவையான அந்த ரகசியத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தேதிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த மிளகாய் நடுற நேரத்துல இவ்வளவு விவாதங்களும் கவலைகளும் வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? விஷயம் ரொம்ப சிம்பிள். மிளகாய்ங்கிறது நம்ம தோட்டத்துல இருக்கிற ஒரு ராஜகுமாரன் மாதிரி. இது வளர்ந்து பலன் கொடுக்க ரொம்ப அதிக காலம் எடுத்துக்கும். அதாவது நீங்க விதையை மண்ணுல போட்டதுல இருந்து முதல் காயை பறிக்கிறதுக்குள்ள 100லிருந்து 150 நாட்கள் வரை ஆகலாம். சில சமயம் அதுக்கும் மேல கூட ஆகலாம். நம்ம ஊரோட வெயில் காலத்துக்குள்ள இது முழுசா வளர்ந்து பலன் தரணும்னா நேரடியா நிலத்துல விதைச்சா நேரம் பத்தாது. அதனாலதான் நாம நாற்று வளர்ப்பு முறையை தேர்வு செய்கிறோம். அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு செயற்கையான வசந்த காலத்தை உருவாக்கி செடிகளை முன்கூட்டியே வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இங்கதான் ஒரு பெரிய சவாலே இருக்கு. நிலத்துல கொண்டு போய் நடப்போகும்போது அந்த செடி வெறும் சின்ன கிளையா இல்லாம நல்லா வலுவான பூ பூக்க தயாரா இருக்கிற ஒரு செடியா இருக்கணும். அந்த சரியான நேரத்தை கணிக்கிறது தான் ஒரு உண்மையான கலை. உங்களோட 80% வெற்றி இந்த ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. சரி, எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு மிக முக்கியமான விஷயத்திலிருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வீட்டுத் தோட்டம் வைப்பவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தங்க சூத்திரம் இருக்கிறது. அது இதுதான். நீங்கள் நாற்றுகளை நிலத்தில் நடப்போகும் தேதியிலிருந்து அந்த நாற்றுகளின் சரியான வயதையும் விதைகள் முளைக்கத் தேவையான நாட்களையும் கழிக்க வேண்டும். இப்படி கணக்கிட்டு வரும் அந்த தேதிதான் நீங்கள் விதைகளை விதைக்க வேண்டிய மிகச்சரியான நாள். என்ன, கேட்பதற்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதா? கவலையே படாதீர்கள், இது மிகவும் எளிது. இந்த சூத்திரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் தனித்தனியாக பார்ப்போம். அப்போதுதான் இதில் இருக்கும் லாஜிக் உங்களுக்கு புரியும். இது ஒரு கேக் செய்வதைப் போலத்தான். கேக் வேக எவ்வளவு நேரமாகும், மாவு தயாராக எவ்வளவு நேரமாகும் என்பது உங்களுக்கு தெரிந்தால், இரவு உணவிற்கு சரியாக பரிமாற எந்த நேரத்தில் வேலையை தொடங்க வேண்டும் என்று சுலபமாக கணக்கிட முடியுமல்லவா? மிளகாய் வளர்ப்பிலும் அதே கணக்குதான். பக்கத்து வீட்டுக்காரர்களின் ஆலோசனைகளையோ அல்லது போன வருட குறிப்புகளையோ நம்புவதை விட இந்த சூத்திரமே உங்களுக்கு மிகச்சிறந்த கருவியாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் வானிலை மாறலாம், நீங்கள் புதிய ரகங்களை பயிரிடலாம். ஆனால் தாவரங்களின் வளர்ச்சியும் கணிதமும் எப்போதும் மாறாதவை. இந்த வரிசையை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இதற்கான எண்களைப் போட்டு விரிவாக பார்ப்போம். நம்முடைய இந்த திட்டத்தில் 2வது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாற்றுகளின் சரியான வயது. விதை முளைத்த நாளிலிருந்து அதை நிரந்தரமான இடத்தில் நடும் வரை எத்தனை நாட்கள் ஆக வேண்டும்? மிளகாய் செடியை பொறுத்தவரை இந்த இடைவெளி 60 முதல் 80 நாட்கள் வரை இருக்க வேண்டும். ஏன் இத்தனை நாட்கள் என்று கேட்கிறீர்களா? ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரரை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அவர் அனுபவமில்லாத இளைஞராக இருந்தால் சீக்கிரமே களைப்படைந்து விடுவார். அதே சமயம் அளவுக்கு அதிகமாக பயிற்சி செய்து உடலை வருத்திக் கொண்டாலும் அவரால் சிறப்பான முடிவை தர முடியாது. நாற்றுகளின் கதையும் இதுதான். 60 நாட்களுக்கும் குறைவான வயதுள்ள நாற்றுகள்
மிகவும் பலவீனமாக இருக்கும். அவற்றின் வேர்கள் முழுமையாக வளர்ந்திருக்காது. தண்டு மெலிதாக இருக்கும். அந்த நிலையில் செடியை இடமாற்றம் செய்வது அதற்கு அதிக அழுத்தத்தை தரும். அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து வளர அதிக காலம் எடுக்கும். இதனால் நேரம்தான் வீணாகும். சரி, 80 அல்லது 90 நாட்களுக்கு மேல் வளர்ந்த நாற்றுகள் எப்படி இருக்கும்? அது இன்னும் மோசம். ஒரு சிறிய தொட்டியிலேயே அந்த செடி அரும்புகளை விடத் தொடங்கியிருக்கும். அதன் வேர்கள் போதிய இடமில்லாமல் ஒன்றுடன் ஒன்று பின்னிக் கிடக்கும். இப்படிப்பட்ட செடியை நடும்போது அது அதிர்ச்சிக்குள்ளாகி முதலில் பூத்த பூக்களை கொட்டிவிடும். இதன் விளைவாக நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய காலம் தள்ளிப்போகும். அதனால் நமது இலக்கு எப்பொழுதும் அந்த சரியான சமநிலையாக இருக்க வேண்டும். 20 முதல் 30 சென்டிமீட்டர் உயரம், உறுதியான தண்டு, 6 முதல் 8 உண்மையான இலைகள் மற்றும் சிறிய அரும்புகள் கொண்ட ஆரோக்கியமான செடியே சிறந்த தேர்வாகும். நமது சூத்திரத்தின் 3வது முக்கிய அம்சம் விதைகள் முளைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். பல புதிய தோட்டக்காரர்கள் இந்த முக்கியமான கட்டத்தை மறந்துவிட்டு விதைகளை நட்ட நாளிலிருந்தே கணக்கிடத் தொடங்கிவிடுவார்கள். ஆனால் அது தவறு. மிளகாய் விதைகள் விழித்துக்கொள்ள கொஞ்சம் காலம் எடுக்கும். சாதகமான சூழலில் இந்த செயல்முறைக்கு சராசரியாக 7 முதல் 15 நாட்கள் வரை ஆகும். ஏன் இவ்வளவு வித்தியாசம்? இதற்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவதாக, விதைகளின் புத்துணர்வு. விதைகள் எவ்வளவு புதிதோ அவ்வளவு சீக்கிரம் அவை சீராக முளைக்கும். 3 அல்லது 4 ஆண்டுகள் பழமையான விதைகள் முளைக்க அதிக நேரம் எடுக்கும் அல்லது சில சமயம் முளைக்கவே செய்யாது. இரண்டாவதாக, ரகங்களின் தன்மை. சில குறிப்பிட்ட ரகங்கள் இயற்கையிலேயே கொஞ்சம் மெதுவாகத்தான் முளைக்கும். மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒன்று, வெப்பநிலை. மிளகாய் என்பது வெப்பத்தை விரும்பும் ஒரு பயிர். விதைகள் முளைக்க 25 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மிகவும் சிறந்தது. உங்கள் வீட்டு ஜன்னலோரம் குளிர்ச்சியாக, அதாவது 20 டிகிரி போல இருந்தால் செடிகள் முளைக்க 3 வாரங்கள் வரை கூட ஆகலாம். ஒருவேளை வெப்பநிலை 18 டிகிரிக்கும் குறைவாக இருந்தால் அவை முளைக்காமலே போகவும் வாய்ப்புண்டு. எனவே இந்த வேலையை வேகப்படுத்த விதைகள் உள்ள தொட்டிகளை ஒரு வெதுவெதுப்பான இடத்தில் வைக்க வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையோ அல்லது கண்ணாடியையோ கொண்டு அவற்றை மூடி வைத்தால் ஒரு பச்சை இல்ல விளைவு, கிரீன்ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்பட்டு விதைகள் இன்னும் சீக்கிரம் முளைக்கும். இப்போது நமக்கு அந்த சூத்திரம் தெரியும். அதை சவாலான காலநிலைகளில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். சைபீரியா, யூரல், லெனின்கிராட் போன்ற வடக்கு பகுதிகளை எடுத்துக்கொள்வோம். இங்கே கோடை காலம் மிக குறைவு. ஜூன் தொடக்கத்தில் கூட உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், மே மாத இறுதிக்கு முன்னால் பசுமை குடில்களில் செடிகளை நட முடியாது. அதேபோல் ஜூன் 2வது வாரத்தில்தான் திறந்த வெளியில் நட முடியும். ஜூன் 1ஆம் தேதியை நடவு நாளாக கணக்கிடுவோம். அதிலிருந்து நாற்றின் சராசரி வயதான 70 நாட்களை பின்னோக்கி கணக்கிட்டால் மார்ச் 23ஆம் தேதி வரும். அதோடு விதைகள் முளைக்க தேவைப்படும் 10 நாட்களையும் சேர்த்துக்கொண்டால் மார்ச் 13ஆம் தேதி கிடைக்கிறது. இதுதான் விதைக்க மிகச்சரியான இடைக்கால தேதி. வடக்கு பகுதிகளில் வசிப்பவர்கள் பிப்ரவரி இறுதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரை விதைகளை விதைக்கலாம். இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவசரப்படக்கூடாது. பிப்ரவரி தொடக்கத்திலேயே மிளகாய் விதைகளை விதைத்தால் ஜூன் மாதத்திற்குள் செடிகள் ஜன்னல் ஓரத்தில் அதிகப்படியாக வளர்ந்து இடமில்லாமல் வாடத் தொடங்கிவிடும். அதற்கு பதிலாக சற்று தாமதமாகத் தொடங்கினாலும் செடிகளுக்கு நல்ல வெளிச்சமும் வசதியும் கொடுத்தால் நடவு செய்யும் போது அவை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போது ரஷ்யாவின் மத்திய பகுதிக்குச் செல்வோம். மாஸ்கோ மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் இதில் அடங்கும். இங்கு காலநிலை சற்று இதமாக இருக்கும். வசந்த காலமும் மற்ற இடங்களை விட சற்று முன்னதாகவே தொடங்கிவிடும். பொதுவாக இங்குள்ள பசுமை குடில்களில் மிளகாய் நாற்றுகளை மே மாதம் பாதியில், அதாவது 15 முதல் 20ஆம் தேதிக்குள் நடுகிறார்கள். திறந்தவெளி நிலங்களில் நடுபவர்கள் பனிப்பொழிவு முழுமையாக நின்ற பிறகு மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் நடலாம். இப்போது ஒரு கணக்கை பார்ப்போம். பசுமை குடிலில் நடுவதற்கு மே 15ஆம் தேதியை ஒரு கணக்காக வைத்துக்கொள்வோம். நாற்றுகளின் வளர்ச்சிக்கான 70 நாட்களைக் கழித்தால் மார்ச் 6ஆம் தேதி வரும். அதோடு
விதைகள் முளைப்பதற்கான 10 நாட்களையும் கழித்தால் பிப்ரவரி 24ஆம் தேதி கிடைக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் மிளகாய் விதைகளை விதைக்க பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் பாதியும் மார்ச் மாதத்தின் முதல் 10 நாட்களுமே மிகச் சிறந்த காலம். நீங்கள் நேரடியாக நிலத்தில் மட்டும் பயிரிடப் போகிறீர்கள் என்றால் இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் தள்ளி மார்ச் முதல் பாதியில் விதைகளை விதைக்கலாம். இதில் சரியான நேரத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். மிக முன்னதாகவே விதைத்துவிட்டால் செடிகள் வீட்டிற்குள்ளேயே அதிக காலம் இருக்க வேண்டியிருக்கும். இதனால் அவை மெலிந்து வளரவும் நோய்வாய்ப்படவும் வாய்ப்புள்ளது. அதே சமயம் மிகவும் தாமதமாக விதைத்தால் குளிர்காலம் தொடங்குவதற்குள் செடிகள் முழுமையான மகசூலை தராமல் போய்விடக்கூடும். இப்படியே தெற்கு பகுதிக்கு வருவோம். இங்கே சூரிய வெளிச்சமும் கதகதப்பும் தோட்டக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு துணையாக இருக்கும். கிராஸ்னோடர், ரோஸ்டோவ் மற்றும் கிரீமியா போன்ற பகுதிகளில் மிளகாய் பயிரிட மிகவும் சாதகமான சூழல் நிலவுகிறது. ஏப்ரல் மாத இறுதியில் பசுமை குடில்களிலும் மே மாதப்பாதியில் திறந்தவெளித் தோட்டங்களிலும் நாற்றுகளை நடலாம். இதற்கு ஏற்ப விதைக்கும் தேதியும் முன்னதாகவே வரும். ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். மே முதல் தேதியை நாம் நாற்று நடும் நாளாக வைத்துக் கொண்டால் அதிலிருந்து நாற்றின் வளர்ச்சிக்கான 70 நாட்களை கழித்தால் பிப்ரவரி 21 வரும். அத்துடன் விதைகள் முளைக்கத் தேவையான 10 நாட்களையும் கழித்தால் பிப்ரவரி 11 தான் விதைக்கச் சரியான தேதி. அவசரப்படுபவர்கள், அதாவது வெப்ப வசதி கொண்ட பசுமை குடில்கள் வைத்திருப்பவர்கள் ஜனவரி இறுதியிலேயே விதைகளை விதைக்கத் தொடங்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு பிப்ரவரி தொடக்கம் முதல் பாதி வரை உள்ள காலமே சிறந்தது. வெப்பம் சீக்கிரம் வந்து விடுவதால் முன்கூட்டியே விதைக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் பகல் பொழுது மிக குறைவாக இருப்பதால் போதிய வெளிச்சம் கிடைக்காது. இதற்கு சக்தி வாய்ந்த செயற்கை ஒளி வசதி கட்டாயம் தேவை. இல்லையென்றால் ஜன்னல் ஓரம் வைத்தாலும் நாற்றுகள் வலுவில்லாமல் மெலிந்து நீண்டுவிடும். எனவே உங்களிடம் போதிய ஒளி வசதி இல்லையென்றால் பிப்ரவரி வரை பொறுத்திருப்பது நல்லது. அப்போதுதான் சூரியன் அதிக நேரமும் பிரகாசமாகவும் ஒளி வீசத் தொடங்கும். இப்போது நாம் மிகவும் விவாதத்திற்குரிய ஒரு விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம். அதுதான் இந்த நிலா நாட்காட்டி. சில தோட்டக்காரர்கள் இதை ஒரு பழைய கலாச்சாரம் என்று ஒதுக்கித் தள்ளுகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ நிலா நாட்காட்டியில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்காமல் தோட்டத்திற்குள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார்கள். இதில் எதுதான் உண்மை? வழக்கம் போல உண்மை இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் இருக்கிறது. நிலவின் நிலைகளுக்கும் செடிகளின் வளர்ச்சிக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதற்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் பூமியில் இருக்கும் கடல் நீர் மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் அலைகளுக்கும் நிலவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. செடிகளும் பெருமளவு நீரால் ஆனவைதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிலா நாட்காட்டியை பின்பற்றுபவர்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள். நிலா வளரும் காலத்தில் வளர்பிறையில் செடிகளில் உள்ள சத்துக்கள் மேல் நோக்கி இலைகளுக்கும் கனிகளுக்கும் செல்கின்றன. இது மிளகாய் போன்ற நிலத்திற்கு மேல் பலன் தரும் பயிர்களை நடுவதற்கு ஏற்ற காலம். அதுவே நிலா தேயும் காலத்தில் தேய்பிறையில் சத்துக்கள் வேர் பகுதியை நோக்கிச் செல்கின்றன. இந்த நேரம் கிழங்கு வகை பயிர்களை நடுவதற்கு மிகச் சிறந்தது. இதை நம்புவதும் நம்பாததும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு திட்டமிடப்பட்ட முறையில் தோட்ட வேலைகளைச் செய்வதற்கு நிலா நாட்காட்டி ஒரு சிறந்த கருவியாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. இனி வரப்போகும் பகுதிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான நிலா நாட்காட்டி என்ன சொல்கிறது என்றும் அதையும் நமது விவசாய நுட்பங்களையும் எப்படிச் சரியாக இணைப்பது என்றும் விரிவாகப் பார்ப்போம். சரி, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்தாச்சு. பல பகுதிகளில் மிளகாய் விதைகளை விதைக்கத் தொடங்குவதற்கு இதுவே மிக முக்கியமான மாதம். சந்திர நாட்காட்டியின்படி பார்த்தால் சந்திரன் வளர்பிறையில் இருக்கும்போதும் அதே சமயம் வளமான் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போதும் விதைகளை விதைப்பது சிறந்தது. இந்த நாட்களில் விதைக்கும்போது செடிகள் வளர்வதற்கு தேவையான முழு ஆற்றலையும் பெற்று செழிப்பாக வளரும் என்று நம்பப்படுகிறது. இப்போது நாட்காட்டியை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி 16ஆம் தேதி அமாவாசை வருகிறது. எனவே பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் சந்திரன் வளரத் தொடங்கும்.
இந்த பிப்ரவரி மாதத்தில் மிளகாய் விதைக்க மிகவும் உகந்த நாட்கள் எவை தெரியுமா? முதலில் பிப்ரவரி 19 மற்றும் 20ஆம் தேதிகள். அப்போது வளர்பிறை சந்திரன் மீன ராசியில் இருக்கும். இது மிகச்சிறந்த காலம். அடுத்ததாக பிப்ரவரி 23 மற்றும் 24ஆம் தேதிகள். அப்பொழுது சந்திரன் வளமான ரிஷப ராசியில் இருக்கும். இறுதியாக பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் தேதிகளும் சிறப்பானவை. ஏனெனில் அப்போது வளர்பிறை சந்திரன் கடக ராசிக்குள் நுழையும். ஜோதிட நிபுணர்களின் கருத்துப்படி இந்த நாட்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து விதைப்பது உங்கள் செடிகளுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை தரும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும், நாள் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் ஈரம் இல்லாத அல்லது அதிக குளிர்ந்த மண்ணில் விதைகளை விதைக்காதீர்கள். முறையான விவசாய நுட்பங்களே எப்போதும் முதன்மையானவை. சந்திர நாட்காட்டியில் செடி வளர்ப்பதற்கு உகந்த நாட்களைப் போலவே சில தவிர்க்க வேண்டிய காலங்களும் உள்ளன. குறிப்பாக செடி நடுவது அல்லது விதைப்பதற்கு கூடாத நாட்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த தருணங்களில் விதைக்கப்படும் விதைகள் சரியாக முளைக்காதென்றும் வளரும் செடிகள் பலவீனமாகவும் நோய்த்தாக்குதலுக்கு உள்ளாகவும் வாய்ப்பு அதிகமென நம்பப்படுகிறது. முக்கியமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சந்திரன் அனைத்து உயிரினங்கள் மீதும் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அமாவாசை வருகிறது. எனவே அன்று மற்றும் அதற்கு முன்னும் பின்னும் உள்ள தேதிகளான பிப்ரவரி 15 முதல் 17 வரை விதைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பிப்ரவரி 2ஆம் தேதி பௌர்ணமி என்பதால் பிப்ரவரி 1 முதல் 3 வரை செடி தொடர்பான வேலைகளை தள்ளி வைக்கவும். இவை தவிர மேஷம், சிம்மம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலத்தை விளைச்சல் தராத காலமாக கருதுகிறார்கள். இந்த நேரத்தில் பூமி ஓய்வெடுப்பதாக ஐதீகம். பிப்ரவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சந்திரன் கும்ப ராசியிலும் பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் மேஷ ராசியிலும் இருப்பதால் இந்த நாட்களில் விதைப்பதை தவிர்க்கவும். இந்த சில விலக்கப்பட்ட நாட்களை நினைவில் கொள்வது மிகவும் எளிது. நீங்கள் சந்திர நாட்காட்டியை பின்பற்றுபவர் என்றால் உங்கள் நடவுத் திட்டத்திலிருந்து இந்த தேதிகளை மட்டும் நீக்கிவிடுங்கள். இப்போது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தை பற்றி பார்ப்போம். குளிர்ச்சியான பகுதிகளில் இருப்பவர்களுக்கும் சமவெளிப் பகுதிகளில் விரைவாக வளரக்கூடிய மிளகாய் வகைகளை பயிரிட நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் மிக முக்கியமானது. இதிலும் அதே விதிதான். வளர்பிறை காலத்தில் வளமான ராசிகள் வரும் நாட்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமியும் 18ஆம் தேதி அமாவாசையும் வருகின்றன. எனவே மண்ணுக்கு மேலே பலன் தரும் செடிகளை நட மார்ச் 19லிருந்து மிகவும் சாதகமான சூழல் உருவாகிறது. குறிப்பிட்ட தேதிகளை பார்த்தால் மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய நாட்கள் மிளகாய் விதைக்க மிகச் சிறந்தவை. அந்த நேரத்தில் சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கும். இது அதிக மகசூல் தரும் ராசிகளில் ஒன்றாகும். அடுத்ததாக மார்ச் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் சந்திரன் கடக ராசியில் இருக்கும் காலம் மிகவும் ஏற்றது. அதேபோல் மார்ச் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சந்திரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறது. இந்த நாட்களும் உங்கள் விவசாயப் பணிகளைத் தொடங்க மிகச் சரியானவை. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் பிப்ரவரி மாதத்தில் விதைக்கத் தவறியிருந்தால் மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது. நாற்றுகள் நடவு செய்யும்போது போதிய வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதால் மாத இறுதி வரை தள்ளிப் போடாமல் இந்த சரியான நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதத்தைப் போலவே மார்ச் மாதத்திலும் விதைப்பு பணிகளுக்கு உகந்ததாக இல்லாத சில நாட்கள் உள்ளன. தெரியாமல் தவறான நேரத்தை தேர்வு செய்யாமல் இருக்க அந்த நாட்களை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வோம். முதலாவதாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்கள். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. எனவே மார்ச் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை விதைகளை தொடாமல் இருப்பது நல்லது. அதேபோல மார்ச் 18ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அதனால் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலான காலமும் புதிய செடிகள் வளரத் தொடங்குவதற்கு ஏற்றதல்ல. இரண்டாவதாக சந்திரன் மலட்டு ராசிகளில் சஞ்சரிக்கும் நாட்களையும் நாம் கவனிக்க வேண்டும். மார்ச் 8ஆம் மற்றும் 9ஆம் தேதிகளில் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் அது விதைக்க ஏற்ற நேரமல்ல. அதேபோல் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சந்திரன் மேஷ ராசியில் இருப்பதோடு
அமாவாசைக்கும் மிக நெருக்கமாக இருப்பதால் அந்த நாட்களையும் தவிர்க்க வேண்டும். விதைப்புக்கு மிகவும் ஆகாத மற்றொரு ராசி கும்பம். மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் சந்திரன் கும்ப ராசியில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேலைபளு இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் விதைப்பதை விட ஓரிரு நாட்கள் தள்ளிப் போடுவதுதான் சிறந்தது. உண்மையில் சந்திர நாட்காட்டி என்பது ஒரு கட்டாயமான சட்டமல்ல. அது இயற்கையின் சுழற்சியோடு நம் பணிகளை ஒருங்கிணைக்க உதவும் ஒரு ஆலோசனையே. உங்கள் அட்டவணையில் இருந்து இந்த சில நாட்களை மட்டும் தவிர்ப்பதன் மூலம் தேவையற்ற ஏமாற்றங்களை தவிர்த்து வெற்றிகரமான பலனை பெறலாம். இனிப்பு மிளகாய் மற்றும் காரமான மிளகாய், இவை இரண்டையும் விதைப்பதற்கு வெவ்வேறு கால அவகாசம் தேவையா என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. தாவரவியல் ரீதியாக பார்த்தால் இதில் பெரிய மாற்றங்கள் ஏதுமில்லை. இரண்டுமே கேப்சிகம் ஆணுவம், கேப்சிகம் ஆணும் என்ற ஒரே வகையைச் சேர்ந்தவை என்பதால் அவற்றின் வளர்ச்சி காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். எனவே நாற்றுகளின் வயது மற்றும் நடவு செய்யும் நேரத்தை கணக்கிடும்போது குடைமிளகாய் மற்றும் சாதாரண மிளகாய் ஆகிய இரண்டிற்கும் ஒரே முறையையே நாம் பின்பற்றலாம். இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஹப்பனேரோ அல்லது குரோலினா ரீப்பர் போன்ற அதிக காரம் கொண்ட சில வெளிநாட்டு மிளகாய் ரகங்கள் வளர அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். இவற்றின் விதைகள் முளைக்க அதிக நாட்கள் ஆகலாம். ஆரம்பக்கட்ட வளர்ச்சியும் சற்றே மெதுவாகவே இருக்கும். எனவே இத்தகைய அதிக காரம் கொண்ட ரகங்களை மட்டும் சாதாரண இனிப்பு மிளகாயை விட 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பே விதைப்பது நல்லது. இது அந்தச் செடிகள் நன்கு வளர்வதற்குத் தேவையான கூடுதல் கால அவகாசத்தை கொடுக்கும். அதே சமயம் நமது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற சாதாரண கார மிளகாய் வகைகளை இனிப்பு மிளகாயுடன் சேர்த்தே தாராளமாக விதைக்கலாம். மிளகாய் ரகத்தை பொறுத்து எப்போது விதைக்க வேண்டும் என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம். பொதுவாக எல்லா மிளகாய் மற்றும் ஹைபிரிட் ரகங்களையும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். சீக்கிரம் பலன் தரும் ரகங்கள் ஏர்லி மெச்சுரிங், நடுத்தர கால ரகங்கள் மிட் சீசன் மற்றும் அதிக காலம் எடுக்கும் ரகங்கள் லேட் மெச்சுரிங். இந்த விவரங்கள் அனைத்தும் விதை பாக்கெட்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் சீக்கிரம் பலன் தரும் ரகங்கள் குளிர்ச்சியான பகுதிகளில் இருப்பவர்களுக்கும் சீக்கிரம் அறுவடை செய்ய விரும்புபவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த தேர்வாகும். இவை முளைக்கத் தொடங்கியது முதல் பலன் தர 90 முதல் 110 நாட்களே எடுத்துக்கொள்ளும். அதனால் இவற்றை நீங்கள் சற்று தாமதமாகவே விதைக்கலாம். உதாரணமாக மார்ச் மாத நடுப்பகுதியில் விதைத்தாலே போதும். இவை சரியான நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனைத் தரும். இப்படி சற்று தாமதமாக விதைப்பதால் நாற்றுகள் அளவுக்கு அதிகமாக வளராமல் நடும்போது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இந்த ரகங்கள் திறந்த வெளியில் வளர்ப்பதற்கும் ஏற்றவை. இவற்றுக்கு நீண்டகால வெப்பம் தேவைப்படாது என்பதால் சுலபமாக வளரும். நீங்கள் இந்த துறைக்கு புதியவர் என்றாலோ அல்லது செடிகளுக்கு தேவையான செயற்கை ஒளி வசதி க்ரோ லைட்ஸ் உங்களிடம் இல்லை என்றாலோ ஆரம்பத்தில் இந்த சீக்கிரம் பலன் தரும் ரகங்களையே தேர்ந்தெடுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான அறுவடையை உறுதி செய்யும். அடுத்து மத்திய கால மற்றும் நீண்ட கால ரகங்களைப் பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த ரகங்களில்தான் மிகப்பெரிய அதிக சதைப்பற்றுள்ள மற்றும் சுவையான பழங்கள் கிடைக்கும். ஆனால் இதற்காக நாம் கூடுதல் காலம் காத்திருக்க வேண்டும். இவற்றின் வளரும் காலம் 120 முதல் 150 நாட்கள் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கும். இவை ஒரு மாரத்தான் வீரரைப் போன்ற ரகங்கள். எனவே இவற்றுக்கு மிக முன்கூட்டியே விதைப்பு தேவைப்படும். நீங்கள் வெப்பமான பகுதிகளில் இல்லை என்றால் பசுமை குடில் கிரீன் ஹவுஸ் வசதி இல்லாமல் இவற்றை வளர்ப்பது மிகவும் கடினம். குளிர்காலம் தொடங்குவதற்குள் இவை செடியிலேயே பழுக்காமல் போக அதிக வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் ஒரு நீண்ட கால ரகத்தை தேர்வு செய்தால் உங்கள் பகுதிக்கு பரிந்துரைக்கப்பட்ட காலத்திலேயே விதைகளை விதைக்க வேண்டும். பொதுவாக பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதியிலேயே இவற்றை விதைப்பது அவசியம். வடக்கு போன்ற மிகவும் குளிர்ச்சியான பகுதிகளில் பிப்ரவரி இறுதிக்குள் விதைக்க வேண்டும். விதைப்பதில் 2 வார தாமதம் ஏற்பட்டால் கூட அது அறுவடையை பெரிய அளவில் பாதிக்கும். இறுதியில் உங்களுக்கு சிவப்பான அல்லது மஞ்சள் நிற பழங்களுக்கு பதிலாக வெறும் பச்சை காய்களே கிடைக்கலாம். ஆகவே விதைகளை வாங்கும்போது அவை எவ்வளவு காலத்தில் பலன் தரும் என்பதை கவனித்து உங்கள் பகுதியின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள். நீண்ட காலம் காத்திருந்து செடியில் வெறும் பச்சை காய்களை பார்ப்பதை விட
உங்கள் சூழலுக்கு ஏற்ற மத்திய கால ரகத்தை தேர்ந்தெடுத்து உறுதியான அறுவடையைப் பெறுவதே சிறந்தது. மிளகாய் விதைகளை எப்போது விதைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணி உங்கள் செடிகள் கோடை காலத்தில் எங்கே வளரப்போகின்றன என்பதுதான். அது பாதுகாப்பான பசுமை குடிலா, கிரீன்ஹவுஸ் அல்லது நேரடி சூரிய ஒளிப்படும் திறந்தவெளித் தோட்டமா? இந்த இடத்தைப் பொறுத்து விதைக்கும் நேரத்தில் 3 முதல் 4 வாரங்கள் வரை வித்தியாசம் ஏற்படும். பசுமை குடிலில் மண் சீக்கிரம் சூடாகிவிடும். அது மட்டுமில்லாமல் இரவில் நிலவும் கடும் குளிரிலிருந்தும் செடிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பொதுவாக மே மாத நடுப்பகுதியில் பசுமை குடிலில் நாற்றுகளை நடலாம். எனவே இதற்கான விதைகளை பிப்ரவரி மாதத்திலேயே விதைப்பது நல்லது. ஆனால் திறந்தவெளித் தோட்டம் என்பது முற்றிலும் வேறு கதை. ஜூன் மாதத் தொடக்கத்திற்கு முன்னதாக வெளியில் நாற்றுகளை நடுவது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் மிளகாய் செடிகளால் குளிரை தாங்க முடியாது. 5 டிகிரி வெப்பநிலை கூட அந்தச் செடிக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கும். எனவே நீங்கள் வெளியில் மிளகாய் வளர்க்கத் திட்டமிட்டிருந்தால் விதைகளை விதைக்க அவசரப்பட வேண்டாம். பசுமை குடிலுக்கான நேரத்தை விட 2 அல்லது 3 வாரங்கள் தள்ளி போடுங்கள். மார்ச் மாதத்தின் முதல் பாதி இதற்கு சரியான நேரமாக இருக்கும். இப்படிச் செய்வதால் ஜூன் மாதம் வரும்போது உங்கள் நாற்றுகள் சரியான வளர்ச்சி நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் அவை வீட்டுக்குள்ளேயே அளவுக்கு அதிகமாக வளர்ந்து வலுவிழந்து விடாது. இப்போது ஆரம்ப நிலையில் இருக்கும் 99% விவசாயிகளும் ஏன் அனுபவம் உள்ள தோட்டக்காரர்களும் செய்யும் மிக முக்கியமான ஒரு தவற்றை பற்றி பார்ப்போம். அதுதான் விதைகளை மிக முன்னதாகவே விதைப்பது. தோட்ட வேலைகளைத் தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஜனவரி மாதமே விதைகளை விதைக்கத் துடிப்போம். எவ்வளவு முன்னதாக விதைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அறுவடை செய்யலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மிளகாயை பொறுத்தவரை இந்த கணக்கு முற்றிலும் தவறு. இது உங்கள் செடிகளுக்கு நீங்களே செய்து கொள்ளும் ஒரு பெரிய கெடுதல். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத் தொடக்கத்தில் பகல் பொழுது குறைவாக இருக்கும். சூரிய வெளிச்சமும் வீரியமாக இருக்காது. முறையான செயற்கை வெளிச்சம், ப்ரொஃபஷனல் லைட்டிங் இல்லையென்றால் உங்கள் நாற்றுகள் வெளிச்சத்திற்காக ஏங்கி மிக நீளமாக வளர ஆரம்பிக்கும். இதனால் செடிகள் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வளர்வதற்கு பதிலாக மெலிந்து வெளிறிப்போய் இலைகளுக்கு இடையே அதிக இடைவெளியுடன் பலவீனமாகத் தோன்றும். இப்படிப்பட்ட நாற்றுகள் எளிதில் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும். அவற்றை வேறிடத்தில் நடும்போது தண்டு உடைந்து போகவும் வாய்ப்புகள் அதிகம். இவை புதிய சூழலுக்கு பழக அதிக காலம் எடுத்துக்கொள்வதால் சரியான நேரத்தில் விதைத்த செடிகளை விட இவை தாமதமாகவே காய்க்கத் தொடங்கும். எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள். ஜனவரியில் அவசரப்பட்டு பலவீனமான செடிகளை வளர்ப்பதை விட 2 வாரங்கள் தாமதமாக விதைத்தாலும் பரவாயில்லை. ஆரோக்கியமான மற்றும் வலிமையான நாற்றுகளை பெறுவதே சிறந்தது. விதைப்பதில் ஏற்படும் இன்னொரு பெரிய தவறு காலதாமதமாக விதைப்பது. இது அடிக்கடி நடப்பதில்லை என்றாலும் இதன் பாதிப்பு கொஞ்சம் அதிகம்தான். பொதுவாக விதைகளை வாங்கத் தாமதமாகும் போதோ அல்லது வேலைப் பளுவில் காலத்தை மறந்துவிடும் போதோதான் இப்படி நடக்கிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் மிளகாய் விதைகளை ஏப்ரல் மாதத்தில் விதைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஜூன் மாதத் தொடக்கத்தில் அதை நிலத்தில் நடும்போது அந்தச் செடிக்கு வெறும் 40 முதல் 50 நாட்களே ஆகியிருக்கும். அந்தச் செடி மிகவும் சிறியதாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் வானிலை மாற்றங்களையும் பூச்சிகளையும் நோய்களையும் தாங்கும் சக்தியை பெற்றிருக்காது. அது உயிர் பிழைத்து வளர்ந்தாலும் அந்தச் சூழலுக்கு பழகி வளரவே அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். இதனால் பூ பூப்பதும் காய் காய்ப்பதும் ரொம்பவே தள்ளிப்போகும். குறிப்பாக நீண்ட கால பயிர்களை நீங்கள் நட்டிருந்தால் முழுமையான அறுவடையை பார்ப்பது கடினம். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாத கடைசியில்தான் முதல் காயே காய்க்கத் தொடங்கும். அதற்குள் தட்பவெப்ப நிலை மாறி குளிர்காலம் அல்லது பனிப்பொழிவு வந்துவிடும். எனவே விதைப்பதற்கான சரியான நேரத்தை நீங்கள் தவறவிட்டுவிட்டால் மிக விரைவாக மகசூல் தரக்கூடிய குறுகிய கால ரகங்களை தேர்ந்தெடுப்பதே சிறந்தது. அவை மட்டும்தான் மிச்சம் இருக்கும் குறைந்த காலத்தில் உங்களுக்கு பலன் தரும். விதைக்கும் தேதியை உங்களால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாதாரண காய்ந்த விதைகளை அப்படியே மண்ணில் போட்டால் அவை முளைக்க 2 முதல் 3 வாரங்கள் கூட ஆகலாம். ஆனால் சிறிய விதை நேர்த்தி மூலம் 3 முதல் 7 நாட்களை நம்மால் மிச்சப்படுத்த முடியும். மிக எளிய வழி விதைகளை ஊற வைப்பதுதான்.
விதைகளை ஒரு ஈரமான துணியிலோ அல்லது பஞ்சிலோ சுற்றி ஒரு சிறிய டப்பாவில் வைத்து இதமான இடத்தில் வைக்கவும். சில நாட்களிலேயே விதைகள் முளைவிடத் தொடங்கும். இப்படி முளைத்த விதைகளை நடும்போது வெறும் 3 அல்லது 4 நாட்களிலேயே செடிகள் மண்ணிலிருந்து வெளியே வந்துவிடும். மற்றொரு வழி வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துவது. எப்பின், ஈப்பின் அல்லது சிர்கான், சிர்கான் போன்ற திரவங்களில் விதைகளை ஊற வைக்கும்போது அவை வேகமாக வளர்வதோடு செடிகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருகிறது. இந்த முறைகளை பின்பற்றினால் விதைகள் முளைக்க எடுக்கும் 15 நாட்களை வெறும் 5 முதல் 7 நாட்களாக குறைக்கலாம். இதன் மூலம் அறுவடை பாதிக்கப்படாமல் உங்களால் விதைக்கும் தேதியை சில நாட்கள் தைரியமாக தள்ளிப் போட முடியும். சரி, நாம் இதுவரை நிறைய முக்கியமான தகவல்களை பார்த்துவிட்டோம். இப்போது 2026ஆம் ஆண்டில் மிளகாய் விதைகளை விதைப்பதற்கான சரியான நாளை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்கான இறுதிப் பட்டியலை, செக்லிஸ்ட், நாம் பார்க்கலாம். முதலில் உங்கள் செடிகளை எங்கு நடப்போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். பசுமை குடிலா, கிரீன் ஹவுஸ் அல்லது திறந்தவெளித் தோட்டமா? இரண்டாவதாக, அதை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் பகுதிக்கான உத்தேச நடவுத் தேதியை தீர்மானியுங்கள். பொதுவாக பசுமை குடில் என்றால் மே மாதத்தின் நடுப்பகுதி அல்லது இறுதி நாட்களாக இருக்கும். இதுவே திறந்தவெளித் தோட்டம் என்றால் ஜூன் மாதத் தொடக்கமாக இருக்கும். மூன்றாவதாக, விதை பாக்கெட்டில் உள்ள தகவல்களை நன்றாக கவனியுங்கள். உங்கள் விதை ரகம் எவ்வளவு காலத்தில் அறுவடைக்கு வரும், அதாவது அது சீக்கிரம் பலன் தருமா அல்லது தாமதமாக பலன் தருமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான்காவதாக, ஒரு சிறிய கணக்கீடு செய்வோம். நீங்கள் நடவு செய்ய திட்டமிட்ட தேதியிலிருந்து நாற்று வளர்வதற்கான 60 முதல் 70 நாட்களையும் விதை முளைப்பதற்கான 10 முதல் 15 நாட்களையும் பின்னோக்கி கணக்கிடுங்கள். ஐந்தாவதாக, நீங்கள் கண்டறிந்த அந்த தேதியை சந்திர நாட்காட்டியுடன் லூனார் கேலண்டர் சரிபார்க்கவும். ஒருவேளை அந்த தேதி அமாவாசை போன்ற உகந்ததல்லாத நாட்களில் வந்தால் கவலைப்பட வேண்டாம். அதை 1 அல்லது 2 நாட்கள் முன்னரோ அல்லது பின்னரோ மாற்றிக்கொள்ளுங்கள். ஆறாவதாக, விதைகளை விதைப்பதற்கு முந்தைய தயாரிப்புகளை ப்ரீ சோவிங் ட்ரீட்மெண்ட் செய்ய மறந்துவிடாதீர்கள். இது உங்களுக்கு கூடுதலாக 1 வாரம் அவகாசத்தை தரும். இந்த 6 படிகளையும் நீங்கள் முறையாக பின்பற்றினால் ஏதோ ஒரு தேதியை தேர்ந்தெடுக்காமல் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட சரியான நாளை தேர்ந்தெடுப்பீர்கள். இது உங்கள் சாகுபடி வெற்றியை நிச்சயம் உறுதி செய்யும். இப்படி படிப்படியாக மிளகாய் நடவு செய்வதற்கான சரியான தேதியை தீர்மானிப்பதில் உள்ள சிக்கல்களை நாம் அலசி ஆராய்ந்து விட்டோம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லோருக்கும் பொதுவான ஒரு மேஜிக் தேதி என்று எதுவுமே இல்லை. உங்கள் பகுதியின் தட்பவெப்பநிலை, உங்களுடைய திட்டம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் மிளகாய் ரகம் இவற்றை வைத்து நீங்களே கணக்கிடும் அந்த தேதிதான் மிகச் சரியான நேரமாக இருக்க முடியும். வெறுமனே ஒரு காலண்டரை பார்த்து தெரிந்து கொள்வதை விட இப்போது உங்களிடம் இருக்கும் இந்த அறிவுதான் மிகவும் மதிப்புமிக்கது. மிக முன்னதாகவோ அல்லது மிகவும் தாமதமாகவோ விதைப்பதில் இருக்கும் ஆபத்துகளைப் பற்றி இப்போது நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் ஊர், பசுமைக்குடில் மற்றும் நீங்கள் பயிரிடும் வகை ஆகியவை அறுவடை தேதியை எப்படி மாற்றுகின்றன என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதோடு நிலவு காலண்டரை, லூனார் கேலண்டர், கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் அறிவுபூர்வமாக எப்படி பயன்படுத்துவது என்பதையும் நாம் பார்த்தோம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு வேலையை சரியாகத் தொடங்குவதே அந்த வேலையில் பாதி வெற்றியை அடைந்ததற்குச் சமம். இப்போது நீங்கள் திட்டமிடுவதற்குச் செலவிடும் இந்த சிறு நேரம் கோடை காலம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் செழிப்பான, ஆரோக்கியமான மற்றும் சுவையான அறுவடைக்கு ஒரு பலமான அடித்தளமாக அமையும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அப்படித் தோன்றினால் வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்போதுதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தவறாமல் பெற முடியும். சரி, இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் நடவு செய்யப் போகும் தேதியை முடிவு செய்து விட்டீர்களா? நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்கள், எப்போது விதைகளை விதைக்க திட்டமிட்டுள்ளீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன்.